நமக்கு எதுலேயுமே ஒரு தெளிவான இலக்கு இருக்கணும். அதாவது தானாக எதுவுமே நடக்கவே நடக்காது. கஷ்டம் நமது இலக்கு என்பது சவாலானதாக இருக்க வேண்டும். நாம் வந்து நம்ம தினசரி நாம் செய்கிற செயல்கள் அனைத்துமே சவாலாக தான் இருக்கணும். அதுதான் வெற்றியை பெறும். தானாக நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நம்மளை அழைத்து செல்லாது. அது நாம் நினைப்போம், தானாகவே எதுவுமே நடக்காதா, நம்ம போராடத்தான் செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம வெற்றிக்காக நம்ம போராடுறோம். நமக்கு ஒரு இலக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்திற்காக போகும்போது அது தானாகவே நடக்காதா? அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் போராடணுமா? உறுதிமொழி எடுத்துக்கணுமா? உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அதை கடைபிடிக்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய வாழ்க்கை தானாகவே அவங்க விட்டுறாங்க. தானாக நடக்கிற மாதிரியே பார்த்துக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது தானாக நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து இவங்களாம் ஒரு முயற்சி எடுத்து, அப்போ அதில் வந்து சவால் இல்லைன்னு அர்த்தம். தானாக நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு சவாலான விஷயங்களே கிடையாது. அப்போ சவால்னால் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. சவால்னால் என்னன்னு தெரியாமல், சவாலுங்கிற விஷயத்தையே உள்ளே விடாமல், வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்காமல், சவால்களை வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்காமலே வாழ்ந்துட்டுருக்காங்க. வாழ்க்கையில் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களும் தினம் நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறது கூட ஒரு சவால் தான். ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 5:30க்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அது ஒரு சவால். அந்த மாதிரி சவாலில் தான் ஆரம்பிக்கணும். தினசரி வாழ்க்கையை சவாலில் தான் தொடங்கணும். ஒரு சவாலாக தொடங்க வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்யணும். அது ஒரு சவால் நிறைந்த ஒரு வேலை. அதுவும் வந்து உடற்பயிற்சி செய்யணும்னு நினச்சிட்டு நம்ம செய்யக்கூடாது. கரெக்டாக இவ்வளோ நேரம் செய்யணும், அரை மணி நேரம் செய்யணும், அல்லது ஒரு 10 உடற்பயிற்சிகளை மனசில் வச்சுக்கணும். அந்த 10 உடற்பயிற்சிகளை கண்டிப்பாக செய்யணும். சும்மா உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே என்ன மனசு என்ன தெரியுமா பண்ணணும், ஒரு 2-3 உடற்பயிற்சி பண்ணிவிட்டு விட்டுரும். அது நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த கடமைக்காக அது பண்ண ஆரம்பிக்கும். கடமைக்காக நம்மளை பண்ண வச்சுட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு சவாலான விஷயந்தான். அப்போ உடற்பயிற்சி பண்ணுறதே ஒரு சவாலான விஷயந்தான். அதுவும் வந்து குறிப்பிட்ட அந்த 10 உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் விடணும் அப்படிங்கிற அந்த 10 உடற்பயிற்சியை செய்து முடிக்கிறது ஒரு சவாலான விஷயமா இருக்கணும். சவாலான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் உடற்பயிற்சி தானே செய்யணும், 2-3 பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருவீங்க. அந்த மாதிரி கடமைக்காக சும்மா கையெழுத்து போட்டு போகிற மாதிரி நம்மளே நம்ம மனசை ஏமாற்றோம். அதனால் மனசை வந்து கண்காணிக்கணும். நீ அந்த வேலையை செய்கிறியா இல்லையா? ஒரு முதலாளி எப்படி தொழிலாளியை கண்காணிப்பார்? அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா? நம்ப மாட்டார். அப்போது கண்காணிச்சிட்டே இருப்பார்ல, வேலை செய்கிறாரா இல்லையா அவங்க வேலை. அது மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உடம்பை, நம்முடைய மனசை கண்காணிக்கணும். கண்காணித்தாதான் அதை வச்சு சவாலான வேலைகள் நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு சவால் இருக்கணும். காலையில் எழுந்திருக்கிறது, அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறது, தினமும் ஓடணும், ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சி, 4 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி தினமும் பண்ணணும். குறிப்பிட்ட தூரம், அது நீங்கள் அங்கேருந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு வச்சுருக்கீங்கன்னா அதை கரெக்டாக செய்து முடிக்கணும். இல்லை இன்றைக்கி போதும், பாதி வரைக்கும் முடிச்சிருவோம், இன்றைக்கி 1 கிலோமீட்டர் மட்டும் போயிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அது தானாகவே நடக்கிற மாதிரி அது ஒரு தானாகவே நடக்காதா? நம்ம டெய்லி இதை வந்து போராடணுமா? டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து போகிறத நம்ம கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணுமா? அது ஒரு கஷ்டமாக இருக்குதே, அது ஒரு ஈஸியாக மாற்ற முடியாதா? நடைபயிற்சி நம்ம நடக்க அது நமக்கு ஈஸியாக மாறிடுமா? மாறாது. எது உங்களுக்கு சவாலாக இருக்கோ அது எப்போதுமே சவாலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 4 மணிக்கு நீங்கள் 4 கிலோமீட்டர் நடக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி நடந்தோமா, நாளைக்கு நடக்க போகிறோமா, நாளைக்கு நடப்போமா என்னன்னு தெரியாது, ஆனால் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தானாக நடக்காதா? இந்த விஷயம்லாம் தானாகவே நடக்காதான்னா நடக்காது. அப்போது ஒரு கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுவீங்க. தானாக நடக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு பார்ப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, சரி இன்றைக்கி 1 கிலோமீட்டரோடு முடிச்சுப்போம், 2 கிலோமீட்டரோடு முடிச்சுப்போம் அப்படி தானாக. அப்புறம் ஒரு நாள் இன்றைக்கி போக வேண்டாம், இன்றைக்கி நடைப்பயிற்சி அல்லது ஓட்டப்பயிற்சியே போக வேண்டாம், வீட்டிலே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்வாங்கிடும். அதுதான் தானாக நடக்கும்னு நினைக்காதீங்க. தானாக நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி தராது. தானாக நடக்கிற மாதிரி நீங்கள் ஒரு லட்சியத்தை தீர்மானிச்சிங்கன்னா அந்த லட்சியத்தினால பெருசாக எந்த பயனும் இல்லை. அது லட்சியமே கிடையாது. லட்சியவாதின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது தானாக நடக்கவே நடக்காது. அது தானாக நடக்கிற விஷயம் எதுவுமே சிறப்பாகவே இருக்காது. நாமளாக அது ஒரு சவாலாக நினச்சி செய்யணும். ஒரு சவால் நிறைந்த வேலைகள் கண்டிப்பாக தானாக நடக்காது. நாம் தான் அதை கஷ்டப்பட்டு நடத்த வைக்கணும். ஒவ்வொரு நாளுமே நாம் செய்கிற அனைத்து வேலைகளுமே
நாம் திட்டமிட்டு அதை நடத்தி காட்டணும். நாம் செய்கிற அதுதான் அப்போ தான் வந்து நம்முடைய இலக்குன்னு ஒன்று இருக்குல்ல, லட்சியம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் வந்து நடக்கும். நம்ம தினசரி வாழ்க்கையில் நாம் வந்து எல்லாமே தானாக நடக்குது, நான் எதையுமே பிளான் பண்ணுறதே கிடையாது. அதான் திட்டமிடுதல், அதுதான் சவால்களை நிறைவேற்றுற. எதுக்காக திட்டமிடுறாங்கன்னா, சவால்களை நடத்தி காட்டணும், நடத்தி முடிக்கணும், சவால்களை நிறைவேற்றணும். அதற்காகத்தான் நம்ம திட்டமிடுறோம். நீங்கள் திட்டமிடாமலே நடக்காதா? ஏன் திட்டமிடணும்? தானாகவே எல்லாமே நடக்காதா? திட்டமிடுறதே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியலாம். தானாகவே நடக்காதான்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஆனால் தானாகவே நடக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் திட்டமிடுறதே விட்டுட்டிங்கன்னா, அப்புறம் நீங்கள் சில செயல்களை செய்யவே மாட்டீங்க, தவிர்த்துருவீங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்காது. அப்புறம் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் குறைஞ்சிரும். அதனால் வந்து தானாக எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க, ஆசைப்படாதீங்க. தானாக நடக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து அதில் அந்த மாதிரி விஷயங்களில் நம்பாதீங்க. நீங்கள் திட்டமிட்டு தான் எந்த செயலையும் செய்து முடிக்கணும். நீங்கள் செய்கிற நிறைய வேலைகள் சவால் நிறைந்ததாக இருக்கணும். அதை திட்டமிட்டு தான் செய்யணும், திட்டமிட்டு தான் அதை முடிக்கணும். அதில் பிடிவாதமாக இருக்கணும். தினம் நான் 4 கிலோமீட்டர் நடைபயிற்சி செய்வேன் அல்லது ஓடுவேன் அப்படின்ட்டு ஓட்டப்பயிற்சி செய்வேன் அப்படின்னா, அதை நீங்கள் திட்டமிட்டு நடத்தி காட்டணும், பிடிவாதமாக இருக்கணும். அதில் நீங்கள் வந்து சமரசத்துக்கு இடமே இல்லை. அதில் வந்து இப்போ அந்த கொள்கையில் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் எல்லா விஷயமே, வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயமே. நீங்கள் உங்கள் தொழிலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதில் ஒரு கொள்கை வச்சுருக்கணும், அதில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கணும், அதில் ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். அதெல்லாம் நிறைவேற்றுறதுல ஒரு சவால் இருக்கணும். நீங்கள் செய்கிற விஷயங்களில் ஒரு சவால் இருக்கணும். தானாக நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கடைசியில் நம்மளை சோம்பேறி ஆக்கிரும். அந்த ஆபத்து தான் நாம் திட்டமிட்டு நடத்தணும், சவால் நிறைந்ததாக அதை மாற்றணும். சவால்களை நோக்கி நாம் ஏன் போகிறோன்னா, சவால்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து எங்கே போய் நிற்கணும்னா கடைசியில் சோம்பேறித்தனமாக தான் போய் நிற்கும். அது தோல்வியில் தான் அது முடியும். சவால்கள் இல்லாத வாழ்க்கை தோல்வியில் தான் முடியும். சவால்கள் இருந்தால் மட்டும்தான் அது வெற்றியை நோக்கி போகும். எல்லாருடைய கவனத்தையும் அது திருப்பும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சவால்கள் இல்லை, சவால்களை ஏற்றுக்கிறதே உங்களுக்கு சோர்வாக இருக்குது. எனக்கு தானாக நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும், அது வந்து எளிதான வாழ்க்கை கிடையாது. தானாக நடக்கிறது எளிதான வாழ்க்கை கிடையாது. தானாக நடக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம், அது எளிதான வாழ்க்கை கிடையாது, சோம்பேறித்தனமான வாழ்க்கை. கடைசியில் அது சோம்பேறித்தனத்துக்கு தான் கொண்டு போய் விட்டோம். அதனால் வந்து தினசரி வாழ்க்கை உங்களுக்கு சவால் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சரி சவால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதுபோன்று உங்கள் லட்சியமும் சவால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வந்து திட்டமிடுவீங்க, இது எப்படி நடத்தி காட்டலாம், இந்த லட்சியத்தை எப்படி அடைவது என்று நீங்கள் திட்டமிடுவீங்க. அது சவால் நிறைந்ததாக இருந்தால் மட்டும்தான் திட்டமிடுவீங்க. திட்டமிடுறது தான் வந்து கனவு காண்பது, எப்படி அதை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு காணணும். வேறு மாதிரி கனவு காண்பது என்பதற்கு வேறு பொருளும் இருக்கிறது. கனவுன்னா என்ன, நீங்கள் திட்டமிட்டு ஒரு செயலை செய்யும்போது அது வந்து வெற்றி அடைவது போன்று நீங்கள் விழித்திருக்கும் போது உங்களுக்கு கனவுகள் வரும். நீங்கள் திட்டமிட்டு கடினமாக உழைத்து நீங்கள் முயற்சி செய்யும்போது அந்த முயற்சி வெற்றியில் முடிவது போன்று உங்களுக்கு ஒரு கனவுகள் வரும் விழித்திருக்கும் போது. அதுதான் கனவு காண்பது என்று பொருள். கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அதுபோன்ற கனவுகள் உங்களுக்கு வந்தால் அது வந்து வெற்றிக்கான அறிகுறி என்று பொருள். அதனால் அந்த கனவுகள் உங்களுக்கு தோன்றுகிறதா என்பதிலும் நீங்கள் கவனமாக அதுபோன்ற கனவுகள் உங்களுக்கு தோன்றுகிறதா என்பதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.